நீ இன்னும் அன்னைக்கு நடந்ததையே நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு. தங்கவேல அடிச்சிட்டோமேன்னு உங்க மாமா எவ்வளவு வருத்தப்பட்டாருன்னு எனக்கு தாம்மா தெரியும். அத்தனை பேருக்கு நடுவுல அடிச்சிட்டு அதுக்காக தனியா உட்கார்ந்து வருத்தப்பட்டாரா? இவ்வளவு நாளா நீ இந்த வீட்டுல இருக்க, மாமாவை நீ புரிஞ்சுக்கலையே தேனு. அவருக்கு இவ்வளவு வயசாச்சு, ஆனா புள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியாதா? தப்புதான். அவர் இன்னும் எல்லாரையும் குழந்தைங்களாவே நினைச்சிட்டு இருக்காரு. உன் மாமா உன் புருஷனை கோவத்துல அடிக்கலம்மா, தாம் பையன் தப்பு பண்ணிட கூடாதேங்கிற ஆதங்கத்துலதான் அடிச்சாரு. இது உனக்கு புரியாதுமா, ஆனா என் பிள்ளைக்கு புரியும். ஆமாமா, யார் இப்படி மூஞ்ச சீரியஸா வச்சுட்டு பேசினாலும் என்ன கட்டிக்கிச்சு அந்த தத்தி அது நம்பிடும். அதான் ஆளாளுக்கு இப்படி எல்லாரும் அவர் தலையிலே ஏறி முளக்க அரைக்கிறீங்க. தேனு, இந்த மாதிரி நேரத்துல தொட்டதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாதுமா. ஐயோ அத நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தப்பதான் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்கல்ல. திரும்ப திரும்ப ஏமா பழைய விஷயத்தையே கிளற? நான் கிளறனா? நான் கிளறனா? நான் பாட்டுக்கு சிவனேன் தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். நீங்க தான் மனசாட்சியுடைய ஒருத்தல பொறுக்க முடியாம என்கிட்ட வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கூட உங்க புருஷனை நீங்க ஒரு வார்த்தை குறை சொல்லல. தப்பு செஞ்ச உங்க புருஷனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்பாவி மனுஷன் ஏன் புருஷன், அவரை நான் விட்டு கொடுப்பேனா? சரி தேனு, என் புருஷன் தப்பு பண்ணிட்டாரு. அவருக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க வயசு உங்க அனுபவம் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பெரிய மனசு கொடுத்திருக்கு. ஆனா மன்னிக்கிற அளவுக்கு என் மனசுக்கு இன்னும் பக்குவம் வரல. அந்த கோவம் இப்போதைக்கு என்னை விட்டு போகவும் போகாது. சரிம்மா, அந்த கோவம் உனக்குள்ளேயே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அது காணாம போயிடும். இப்ப இதுக்காக நம்ம வாக்குவாதெல்லாம் பண்ண வேண்டாமா? சமைச்சு வச்சிருக்க, சாப்பிடவா?